ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானா கார்னர். ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அது ஜஸ்ட் மெஷர்மெண்ட்காக தான். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பெரிய திக்கான கார்ட்போர்ட், அப்புறம் ஒரு லைட்டான கார்ட்போர்ட் 2 ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ 2துலேயுமே அந்த பிளேட் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ திக்கான கார்ட்போர்டை நான் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த தின்னாக இருக்கும்ல, அந்த ஷீட்டையும் நான் கட் பண்ணிட்டேன். அதுவும் கார்ட்போர்ட் தான், பட் ரொம்ப தின்னாக இருந்துச்சு. அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த தின்னான ஷீட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணுற மாதிரி, செப்பரேட் பண்ணுற மாதிரி அதை லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கேலோட வித்துக்கு அந்த சர்க்கிள்குள்ளே எவ்வளோ லைன்ஸ் வருமோ அந்த மாதிரி லைன் போட்டு அதை இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ண ஷீட்டை அந்த திக்கான கார்ட்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு மேலே அப்படியே ஒட்டணும். அதுக்காக நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒட்டிக்கோங்க. அது அந்த ஷீட் ஒட்டும் போது எப்படி ஒட்டணுன்னா, கொஞ்சம் ஒரு 2-3 mm கேப் விட்டு விட்டு ஒட்டுங்க. அப்படி ஒட்டும்போது கொஞ்சம் லாஸ்ட் 2 ஷீட் மட்டும் கொஞ்சம் வெளியே போகும், அவுட்டரில் போகும். அது எக்ஸஸாக இருக்கிற அந்த வெளியே போகிற அந்த ஏரியாவை மட்டும் கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இப்போ இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஒரு டெக்ஸ்சர் பேஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். எதுக்காகனா, ஒரு உட்டன் ஃபினிஷ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று இது மேலே ஒட்டியிருக்க அந்த தின்னான ஷீட் இருக்கு இல்லையா, அது நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதில் கிராஃப்டோ இல்லை க்ளே ஒர்க்கோ பண்ணோம்னா நிற்காது, இந்த பேப்பரோடு சேர்ந்து விழுந்துடும். அதுக்காக இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட். இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட்டில் என்ன மிக்ஸ் பண்ணிக்கன்னா, பிஓபி, ஃபெவிகால் அண்ட் கொஞ்சோண்டு தண்ணி, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்சர் பேஸ்ட் ரெடி பண்ணி இது மேலே அப்ளை பண்ணியாச்சு. இது நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். அதில் நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி ரொம்ப பியோர் டார்க் பிளாக்காக இல்லாமல் ஒரு உட்டன் ஃபினிஷ் வர மாதிரி, அங்கங்கே ஒரு ஒயிட் ஷேடும் இருக்கிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது காஞ்சிச்சுன்னா உட்டன் போர்ட் மாதிரியே இருக்கும். ஓகே, அடுத்து க்ளே எடுத்துக்கோங்க. இது ஏர் ட்ரை க்ளே. ஒயிட் கலர், இது கலர் பிரச்சனை இல்லை. நான் என்னடா எல்லோ கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஒயிட் கலர் க்ளேவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது ஏர் ட்ரை க்ளே. நான் எல்லோ கலராக டேரெக்டாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கலர் க்ளே வாங்கி வச்சுருக்கேன். இதில் அந்த பூ கட் பண்ணுற மாதிரி மோல்டெலாம் இருந்துச்சு. அதை வச்சு நான் பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட்டு இருக்கிற பெரிய பூ மட்டும் நல்லா அரளிப்பூ இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நான் கொண்டு வச்சுருக்கேன். அடுத்து இந்த போர்டில் நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெம் மாதிரி அந்த க்ளேவே உருட்டி இது மாதிரி வச்சுக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெம்மை ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம பூ கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பெரிய பூ நடுவில் வச்சுருங்க. அது பார்க்குறதுக்கு அரளிப்பூ மாதிரியே இருக்கும். அடுத்து சைடில் 2 பூ ஒட்டிடுங்க. அடுத்து அதுக்கு சைடில் 2 பூ ஒட்டிடலாம். இதே தான் அந்த போர்டோட ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணுறோம். ஓகே, கீழே ஒரு ஸ்டெம்மு, அதுக்கு மேலே பூ கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஒட்டிடலாம். ஓகே, ஒட்டியாச்சு. அடுத்து இதுக்கு லீஃப் வேணும்ல, லீஃப்க்கு என்கிட்ட லீஃப் கட் பண்ணுறது குட்டி குட்டி ஸ்டீல் மோல்டெல்லாம் இருந்துச்சு. அதை வச்சு தான் கட் பண்ண போகிறேன். இது ரொம்ப யூஸ் ஆகும். 135 ருப்பீஸ்க்கு நான் வாங்கினது. இதில் ஒரு லீஃப் ஷேப்புக்கு ஒரு கட்டர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி லீஃப் மாதிரி கட் பண்ணிவிட்டு, அந்த லீஃப் கொஞ்சம் கையிலேயே ஷேப் அழகாக பண்ணிவிட்டு அதை அந்த போர்ட் மேலே நம்ம செடி மாதிரி ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு மேலே ஒட்டிடலாம். ஸோ ஒரு சைட்லேயும் 4 லீஃப் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதை ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் அவ்வளோதான், சிம்பிளாக நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே கலரிங் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லோ கலரில் தான் இருக்குது. பட்டு ஏர் ட்ரை க்ளேங்கிறதுனால என்ன ஆகும்னா, காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேட் ஆகிடும். அதனால் இதுக்கு மேலே கலரிங் பண்ணால் தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். கலரிங் உங்கள் இஷ்டம் தான். பூக்கெல்லாம் நம்ம இஷ்டப்படி என்ன கலரிங் வேணால் பண்ணிக்கலாம். நான் அரளிப்பூங்கிறதுனால ஒரு பிங்க் ஷேடு பண்ணியிருக்கேன். அடுத்து மற்றதுக்கு ஆரஞ்சு, ஒன்று எல்லோ அப்படியே விட்டுட்டேன், எல்லோ கலராகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அடுத்து லீஃப்க்கெல்லாம் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஒயிட் பெயிண்ட் எடுத்து சின்ன சின்ன டாட்டாக அங்கங்கே வச்சுக்கிறேன். அந்த செடியை சுற்றி பார்க்குறதுக்கு அது இன்னும் கூட அழகாக இருக்கும். அடுத்து இந்த பூக்கு நடுவில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக பிளாக் கலர் பெயிண்டில் சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது அரளிப்பூன்னு சொன்னேன்ல, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கலரிங் மாற்றலான்னு சொல்லிட்டு மாற்றிருக்கேன். சைடில் மட்டும் ஒரு ஒயிட் ஷேட் கொடுத்தீங்கன்னா அரளிப்பூ மாதிரியே இருக்கும். ஓகே,
ஓரளவுக்கு நம்ம கிராஃப்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நடுவில் வந்து கேப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம ஏதாவது கோட் இல்லை வேர்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எழுதலாம். நான் வந்து ஜஸ்ட் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இல்லாட்டி குட்டியாக ஒரு 2 லைனில் வர மாதிரி கோட்ஸ் எழுதலாம், இல்லை குட் வைப்ஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் ஏதாவது எழுதி நீங்கள் வீட்டில் வைக்கலாம். இது வந்து வெல்கம் போர்டு அப்படிங்கிறதுனால வெளியே வந்து நம்ம வீட்டோட வெளியே போர்ட்டிக்கோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் மாட்டினீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து வெல்கம் அப்படி சொல்லிட்டு ஒயிட் கலரில் எழுதிட்டேன். நல்லா டார்க்காக எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது வந்து உட்டன் போர்டு மாதிரி ஒரு ஃபினிஷிங் தானே நம்மளுக்கு வேணும். அதனால தானே அந்த ஷீட் வந்து அதுக்கு மேலே நான் ஒட்டினேன், ஒரு தின்னான ஷீட். அது வந்து இப்போ தெரியணும் விசிபிளாக. அதுக்காக ஒயிட் பெயிண்ட் எடுத்து நம்ம செப்பரேட் பண்ணி ஒட்டணும்ல, அந்த இடத்துல வந்து அந்த லைன்ஸ் தனியாக தெரியணுங்கிறதுக்காக ஒயிட் பெயிண்டில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு உட்டன் ஃப்ரேம் மாதிரியே இருக்கும். அப்படி தெரியுதா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இது வந்து பின்னாடி டபுள் சைட் ஸ்டிக்கர் இல்லாட்டி ஹூக் ஏதாவது வச்சு நம்ம வந்து வீட்டில் வாலில் மாட்டிக்கலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.